சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். ஏழரை சனி அதிகமாக முயற்சி செய்தால், அதிகமாக உழைத்தால் இந்த சனி பகவான் கோடி கோடியாக கொடுப்பார். வேலையில் நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுக்காம பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும் போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஏழரை சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். ஏழரை சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு ஏழரை சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. என்ன சார் ஆரம்பமே பயமுறுத்துறீங்க, கவனமாக இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க. ஏற்கனவே 6 மாதமாகவே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் சார், இப்போ திருப்பி இன்னும் கவனமாக இருக்கமான்னு கேட்டால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான். இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார் சார் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாருமே சொல்கிறாங்க கெட்டது நடக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு நிஜமாகவே ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடியே அப்படி தான் இருக்குது, 1 வருஷமாகவே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல்ல வேலையில் ஒரு நெருக்கடி கொடுப்பார். வேலையை நீங்கள் தப்பாக ஏதாவது செஞ்சு எங்கேயாவது ஏடாகுடமாக மாட்டிப்பீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வேலையில் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க வச்சிங்களேன், அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுக்காம பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறும். அப்போ என்ன பண்ணோம், பதவிகள் போகுது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாமல் சரிங்க ஓகேங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை நான் செய்கிறேன். ஏன்னா சிம்ம ராசி என்பது மாதிரி ஒரு ஆளுமை படைத்தவர்கள் யாருமே கிடையாது.
ஏன்னா அது ஒரு சிங்கம். அந்த சிங்கம் எப்படி இருக்கும், காட்டுக்கே ராஜா. அப்போ நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது என்னென்னா உங்களை வேணும்ன்ட்டு அந்த தலைமை பொறுப்புலேருந்து வெளியில் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், எனக்கு இந்த கம்பெனிலாம் வேறு கம்பெனி, எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு வந்து வேலை இடத்துல கிடைக்காதா அப்படின்னு அந்த தூக்கி விசிறி போடக்கூடிய வேலையை போடக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதை மட்டும் செய்யாதீங்க. இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் மாறிக்குங்க. நான் எப்போவுமே இந்த அஷ்டம சனிலையும் 7ரை சனிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வேலையை விட்டுட்டு வேலையை தேடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், நெருக்கடி கொடுப்பாங்க, தொல்லை கொடுப்பாங்க, நீங்களா வேலையை விட்டுட்டு ஓடுற மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், சரி ரைட் ஓகே நம்மளுக்கு நேரம் தெரியல, அதனால் நம்ம கொஞ்சம் அடங்கி தான் வாசிக்கணும், அடக்கி தான் நேரத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களும் உத்தர நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பூர நட்சத்திரக்காரர்களாவது கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த 2 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னை வேலையை விட்டு அனுப்புகிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக இருந்து வேலையை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. வேலையில் நெருக்கடி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருங்க. கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். உங்களை சில பேர் அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்கள போய் நீங்கள் ரொம்ப போட்டு யோசிக்காமல் உங்கள் வேலையை ரெகுலராக பாருங்கள், ரொட்டீனாக பாருங்கள். சண்டை போடாதீங்க. எந்த இடத்துலையும் பிரச்சனையை பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர் ரொம்ப முக்கியம். அதுதான் வேலை செய்கிறவங்களுக்கு கூட என்னென்னா ஒரு 3 மாதம் வேலைன்னா அடுத்த 3 மாதத்தில் வேலை கிடச்சிடும். தொழில் செய்கிறவங்க அது மாதிரி பண்ண முடியுமா? இப்போ இந்த பிஸ்னஸ் இல்லாமல் வேறு பிஸ்னஸ் போக முடியுமா? போக முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் என் பிஸ்னஸே கடனில் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் திடீர்னு இப்போ வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கடனில் தான் போகும், எல்லா பிஸ்னஸுமே அப்படி தான் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி பண வரவுகள் வராது. அப்போ எப்படி அந்த கடனை கட்டுவீங்க, எப்படி சம்பளம் கொடுப்பீங்க, எப்படி அந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லேட்டாக கொடுங்க. நீங்கள் 1 மாதத்தில் பேமெண்ட் வந்துடும் நினச்சி சொன்னீங்கன்னா 3 மாதத்தில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நாங்களாம் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இல்லை தான், இல்லைன்னு சொல்ல. அதில் பிஸ்னஸில் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நேரம் சரியில்லாதப்போ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் போகாதீங்க. நான் புதுசாக ஆஃபீஸ் போடுறேன், புதுசாக ஆள் போடுறேன், புதுசாக நான் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், புதுசாக நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. இருக்கிறத ரன் பண்ணுங்கள். நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான உழைப்பை போடுங்க. ஆர்டர்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பாருங்கள், பிரச்சனைகள் வராது. நீங்கள் ஆர்டர் அங்கே வந்துடும் இங்கே வந்துடும் கன்ஃபார்மே ஆகாமல் எதெல்லாம் இறங்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துரும். அதே மாதிரி பிஸ்னஸில் எங்கேயாவது ஒரு கோட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட் கண்டிஷன்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கோட்டில் ஏதாவது தப்பு நடக்கலாம், அதனால் ஒரு நஷ்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் அங்கே நிறைய உண்டு. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தொழில் பண்ணக்கூடியவர் ரொம்ப விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்த்து தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். ஆசை நிறைய இப்போ தான் வரும், அதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை நம்மளால் முடியாதா, இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். புதிய வாய்ப்புகளை தேடாதீங்க. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியை ரன் பண்ணுங்கள். புதிய நபர்களுடன் சேராதீங்க, யாரையும் நம்பாதீங்க. அஷ்டம சனியில் நம்பி ஏமாந்தவங்க தான் நிறைய பேர். நம்ப வச்சு கழுத்தறுக்கக்கூடிய நேரமாக இந்த அஷ்டம சனி இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு சும்மாவே சண்டை வரும், சாதாரணமாக இருந்தாலும் சண்டை வரும். அந்த சண்டை எல்லாம் டெம்பரவரி. இதை பெருசாக்கிட்டு ஐயோ என் லைஃப் சரியில்லை அது சரியில்லைன்னு தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீங்க. அது தவறான முடிவு. சரியே இல்லைனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், தள்ளி போடுங்க. அது உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்தும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பார்க்கும்போது வரன்னு பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஜாதகம் பொருத்தம் பாருங்கள். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு செய்யுங்க. அதே போல் உங்கள் ஃபேமிலி போய் அவங்க வந்து பார்க்கட்டும், அவங்க ஃபேமிலி நீங்கள் போய் பார்த்துட்டு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. ஆசைப்பட்டு பொண்ணு வந்து அழகாக இருக்குது, பையன் நல்ல வேலை பார்க்குறான் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய திருமணங்கள் தோல்விகள் முடியும். அதேமாதிரி முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த சிம்மராசி இயற்கையாகவே காதல் வரும். அப்போ காதல் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் ஏமாற்றம் வரும், தோல்விகள் வரும். அதனால் ரொம்ப போய் பெருசாக விபரீத முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. ஒன்று போனால் அடுத்து நினச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுவும் முக்கியமாக மக நட்சத்திரக்காரர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. காதலில் ரொம்ப அசால்ட்டாக கூலாக இருங்க. தேவையில்லாமல் அதையே நினச்சிக்கிட்டு அடுத்ததை பற்றி யோசிக்கிறது வழியாக பாருங்கள். காதல் திருமணம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் வீட்டில் போய் இப்போலாம் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சண்டையை ஏற்படுத்துவாங்க, மனசை வருத்தப்படாமல் நடக்கும்.
கொஞ்சம் அதை அப்படியே தள்ளி போடுங்க, அதான் நல்லது, அதுதான் சிறப்பும் கூட. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அதிக ஆசைகளையும் அதிக ஆபத்துகளையும் கொடுக்கும். உடல்நிலை பாதிக்கப்பட ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருங்க. சின்ன சின்ன உடல் பாதிப்பு இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துருங்க. சார் நீங்கள் என்ன சார் எதுவுமே நல்லதே சொல்லியா சார், எல்லாமே கெட்டதாக இருக்கே சார் அப்படின்னா, நேரம் கொடுமையாக உள்ளது, நேரம் நல்லா இல்லை 100%. அது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுமாதிரி தசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் முக்கியமாக வெளிநாட்டிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையெல்லாம் வேலையை விடுறது, ஊர் மாறி போகிறதெல்லாம் செய்யாதீங்க. கவனமாக மாணவர்கள் என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் படிங்க. நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு சொல்லி ஏமாந்தீங்கன்னா தொல்லைகள் அதிகம். கவனமாக இருக்கக்கூடிய நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆசைகள் பேராபத்தை ஏற்படுத்தும். ஆசை இல்லாதவங்க யாராக இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, டெவலப்மெண்ட்றது ஒரு ஆசை தான். ஆனால் அந்த ஆசை நம்மளை கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும்னால நீங்கள் முடிவெடுக்காமல் ஒரு 4 பேர் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு பார்த்து முடிவெடுத்து செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணிடங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், பிடிஎஃப்பில் வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.